அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சக விருதாளர்களுக்கும், இன்றைய நூல் வெளியீட்டிலே நூலை எழுதியிருக்கக்கூடிய திருமதி கீதா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், எங்கள் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராம்ராஜ் காட்டன்ஸ் நாகராஜ் ஐயா அவர்களுக்கும், இந்த சிறப்பான விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹியூமர் கிளப்பை சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திலே இந்த விருது விழாவிற்கு எங்களுக்காகவே வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும், டாக்டர் சாரதா நம்பியாரூரன் அவர்கள் எங்களுடைய தாயார் அணையவர், எங்களுடைய பிதாமகர் சுகிசிவம் ஐயா அவர்களுடைய மனைவியார் திருமதி சுகிசிவம் அவர்களுக்கும், டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய துணைவியார் திருமதி தேவசேனா அவர்களுக்கும், எல்லாவற்றையும் விட நம் அனைவருக்கும் நம் அனைவருடைய மரியாதைக்கும் உரிய திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோரமா ஆட்சியினுடைய பெயரிலே ஒரு விருதினை ஏற்பாடு செய்து அதை வாழ்நாள் சாதனையாளர் என்ற அடிப்படையில் எனக்கு இங்கே வழங்கியிருக்கக்கூடிய ஹியூமர் கிளப் அன்பர்களுக்கு எனது பணிவான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருமே மனோரமா அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்ற மாதிரியோ இல்லை ஒரு குணச்சித்திரை நடிகை என்ற மாதிரியோ அவர்களை பார்த்திருப்பார்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை அவ்வளோ ஒரு சீரியஸா எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அச்சீவ் பண்ணவங்க, அவங்க பேரால ஒரு அவார்டு இன்ஸ்டிடியூட் பண்ணி, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்தியாவில் அல்ல உலக அளவிலே ஒரு பெண் நடிகை, அதுவும் வெறும் நகைச்சுவையை ஃபோர் ஃப்ரண்ட்ல வச்சு அதுக்கப்புறம் கதாபாத்திரமாக குணச்சித்திர பாத்திரமாக நடித்த ஒரு நடிகையினுடைய இறுதி யாத்திரைக்கு இப்படிப்பட்ட கூட்டம் வேற யாருக்காவது வந்திருக்கான்னு நீங்கள் நினைத்து பார்த்தால் ஒருத்தருக்கு கூட வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பெண்மணி அவர்கள், அவர்களுடைய பெயரால ஒரு விருது கிடைக்கிறது என்பதை நான் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அவருடைய மறைவுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி அந்தம்மா நான் 2 கதை சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ உங்களை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின வசனத்தை அப்படியே ஒரு இலக்கிய தமிழ்ல அந்த ஒரு கதையை வீர வசனம் இப்ப கூட நீங்க போட்டீங்கன்னா மனோரமாஸ் லாஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா வரும். கலைஞர் அவங்களோட அப்படியே சேஸ்ட் தமிழ் சார், உச்சம், தமிழனுடைய உச்சத்தை பேசி முடிச்சுட்டு நான் இப்ப 2வது கதையை சொல்ல போறேன். இது கோபால் எழுதினது அப்படின்ட்டு பச்சை மெட்ராஸ் தமிழ். நீ நம்ம கட்டிப்போ, நீ அண்ணன் கட்சியோ தம்பி கட்சியோ எனக்கு அது பத்தி தெரியாது. கோராசாமின்னு ஒருத்தம்பா இங்க குந்திக்கினாம்பா வெளாங்காமரத்துக்கு கீழே 10 அரணிஜார் போட்ட பசங்கள் எல்லாம் வச்சு குந்தினாம்பா, இன்னாலே தெரியாது. வீதி அதை அப்படியே தூராம்பா, குங்கமா கொட்டுது அப்படின்னு ஆரம்பிச்சு மெட்ராஸ் பாஷையில ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. சத்தியம் தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல பிறந்தவனால கூட மெட்ராஸ் பாஷை அவ்வளவு அழகா பேசிருக்க முடியாது. அதை விட எனக்கு அந்த அம்மா மேல இருக்கக்கூடிய மரியாதை என்னன்னா, எல்லாருமே அப்படி அவங்களோட எவ்வளவோ நகைச்சுவை நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா உன்னிப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கிளைம் பண்ணிக்கிறோம் ஐ எம் a feminist, நான் ஐ சாம்பியன் த காஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட். மனோரமா ஆட்சி அவர்கள் நடித்த ஒவ்வொரு படத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணியத்தை பற்றிய உயர்ந்த மதிப்பீடுகள் அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர்லயும் இருக்கும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுறேன். வாழ நினைத்தால் வாழலாம்னு ஒரு படம் சார். அந்த படமே இப்ப எடுத்து அந்த படத்தை போட்டு பாத்தீங்கன்னா கூட ஆச்சரியமா இருக்கும். இப்படி ஒரு கான்செப்ட எப்படித்தான் அந்த காலத்துல ஒரு கதையா எடுத்தாங்கன்னு ஒரு விஜய்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா ஹீரோவா நடிச்ச படம் அது. ஜெய்சங்கர் அவர்கள் ஸ்ரீபிரியா அவர்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. ரொம்ப ஒரு மாடர்னான கதை அது. அதுல என்னன்னா, மனைவியோடு வாழக்கூடிய ஒரு கணவன், அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை இன்னொருத்தரோட வாழலாம்னு ஆசைப்படுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள மனோரமா ஆட்சி வேலை செய்யறவங்க.
கம்பெனில வேலை செய்யறவர் மனோரமா ஆட்சியினுடைய கணவர் தேங்காய் சீனிவாசன். இப்ப என்னன்னா கம்பெனில அரசல் புரசலா பேச்சு வந்துரும், முதலாளியோட வீட்டுல ஏதோ சின்ன பிரச்சனை. இவருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. யூசுவலா நீங்க யோசிச்சு பாருங்க, சமூகத்துல என்ன பேர் இருக்கு? இந்த வீட்டு வேலை செய்யற பொம்பளைங்க தான் வீட்டுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில பேசுவாங்கன்றதுதான் பொதுவான மதிப்பீடு இல்லையா? இப்ப தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது உங்க முதலாளி வீட்டுல. இந்த அம்மாவுக்கு ஸ்லைட்டா வாய் பேச முடியாத மாதிரியான ஒரு கேரக்டர், ஆனா அவங்களால பேச முடியும். எப்படின்னா கிளாரிட்டியோட பேச முடியாது அவங்களால, அப்படி ஒரு கேரக்டர். அவங்களுக்கு அது கோபம் இல்ல, இந்த முதலாளி வீட்டு விஷயத்தை இவர் இவ்வளவு ஆர்வமா கேட்கிறாரு, இவர் கடைசி வரைக்கும் இவர் தண்ணி காட்டணும்னு சொல்லி என்ன நடந்தது, அதான் பெரிய மை அது குய் அப்படின்வாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சார் அந்த கதைய. அதுல உங்க முதலாளி வீட்டுல இப்ப வேற அதுதான் அது குய் இல்ல குய் அந்த அப்படியே வெட்டுவேன் குய்யானுவாங்க. எது குருவி தலையில வெட்டுவேன் இல்ல உன் தலையில வெட்டுவேன். இப்ப சொல்றேன் நான் சார், 10 நிமிஷம் தண்ணி காட்டுவாங்க சார். இப்பயும் அந்த ஃபுல் படம் உங்களால பார்க்க முடியாட்டி கூட வாழ நினைத்தால் வாழலாம்னு படத்தை யூடியூப்ல போட்டு 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல அந்த படத்தை ஆரம்பிச்சு நகர்த்தி பார்த்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் அந்த கடைசி 10 நிமிஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா போதும், ஃபுல்லா தண்ணி காட்டிட்டு ஐயோ வெக்ஸ் ஆகி கடைசியில தேங்காய் சீனிவாசன் வெளில போயிடாரு. என் வீட்டு முதலாளி கதையை உங்ககிட்ட நான் சொல்லுவேனா, இனி நீ கதை கேட்டு வா, ஒரு பெரிய மை அதுல ஒரு குய் அப்படின்னு அவங்க போன உடனே அவங்கள விரட்டி விட்டு, அதாவது எல்லாத்துலயும் பொம்பளைங்களையே குறை சொல்றீங்கப்பா, ஊர் விஷயத்தெல்லாம் ஆசைப்படுறது நீங்க தான்றத இதை விட ஒரு அழகா சொல்லியிருக்க முடியாது. ரெண்டாவது சம்பவம் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தில்லானா மோகனாம்பாள். இன்னைக்கு ஏன் தில்லானா மோகனாம்பாளை நம்ம நினைச்சு பார்க்கணும்னா, இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள். பெண் சிவாஜி என்று அழைக்கப்பட்டவர் மனோரமா. அந்த 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு காட்சி சார், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜில்லு எனக்கு மனசு சரியில்லை நீ வாசிம்பாரு, அந்த அம்மா வாசிப்பாங்க, நல்லந்தானா நல்ல வாசிச்ச உடனே ஐயோ ஜில்லு என்ன கொல்லாத, எனக்கு நாதஸ்வரமே மறந்துடும் போட்டிருக்கு, நீங்க வாசிங்க அப்படிம்பாங்க. இதே நாதஸ்வரத்திலயா வாசிங்க, நீங்க வாசிக்கும் போது மட்டும் எப்படி வருது பைத்தியம், நாதஸ்வரத்திலயா இருக்குது, நாபி கமலத்திலேருந்து நாம கொடுக்கக்கூடிய அந்த மூச்சில இருக்கு அப்படிம்பாரு சிவாஜி. இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் ரொம்ப நொந்து போய், நீங்க நினைச்சு பாருங்க சார், இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மனோரமா ஆட்சி மாதிரி அந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு தில்லாண்டமொரி பாட்டை மேடையில் ஆடினா நல்லா இருக்குமா? ஆனா அவங்க ஆடும் போது ஒரு சொட்டு ஆபாசம் கூட இல்லாம ஆடினாங்க. அது ஆடி சைட் ஸ்கிரீனுக்கு அவர் என்ன சிக்கலாரே எப்படி இருக்காக மோகனாங்கி அப்படிமாரு. சி பைத்தியம், அவ என்ன ஏமாத்திட்டான், ரொம்ப வெறுப்புனோட உச்சத்துல உடஞ்சு போய் பேசுவார். சி பைத்தியம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன், அவ என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு. அந்த சிவாஜியோட ஆக்ஷன் பார்க்கணும் சார், நிஜமாலுமே ஒரு காதல்ல ஏமாற்றப்பட்டவன் எவ்வளவு வெக்ஸ் ஆகி போவான்னு அப்படி பேசுறாரு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க, ஒரு பொண்ணு மனசார ஒத்த நினைச்சிட்டாக்கா உசிறு போகிற வரைக்கும் அதை மாட்ட மாட்டாக அப்படின்னும் போது அந்த பெண்ணியம் இருக்கு பாருங்க, அந்த பெண்ணியத்தை நான் மதிக்கிறேன்.